V4E மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் அஞ்சாமை திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அஞ்சாமை திரைப்படம் மிக மிக அருமையான படமாக மக்களுக்கு பாடமாக வந்திருக்கு. நீட் தேர்வை பற்றி அதோட கல்வி முறைகள் அது சரியா தவறா மக்கள்கிட்ட அது பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு பிரச்சனைக்கு விளக்கம் சொன்ன படம் தான். நீட் தேர்வால் மாணவர்கள் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத மிக தைரியமாக சொன்ன படமாக பார்க்க முடியுது. இந்த படத்தை திருச்சித்திரம் ப்ரொடக்ஷன் சார்பாக டாக்டர் திருநாவுக்கரசு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் சார்பாக SR பிரபு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கதை எழுதி இயக்கினவர் SP சுப்ரமணியங்கிறவர். இசை ராகவ் பிரசாத், எடிட்டர் ராம் சுதர்சன், கேமராமேன் கார்த்திக் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விதார்த், ரகுமான், வாணி போஜன், ரேகா நாயர், கிருத்திக் மோகன் அப்படின்னு இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா விதார்த் ஒரு நாடக கலைஞனாக இருக்கார். அவரோட லட்சியம் ஆசையெல்லாம் நாடகத்தில் ஒரு பெரிய அளவில் பேர் எடுத்து நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் அதுக்கு நேர்மாறாக தன் மகன் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இப்போ எல்லாருமே மகனோட படிப்பு அப்படின்னு வரும்போது அதில் ஒரு தனி கனவு இருக்கும். நம்ம பையனை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும், IT ஊழியர் ஆக்கணும், வேறு ஏதாவது துறையில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு கனவு இருக்கும். சில பேர் தன்னோட மகனை இப்படி தான் இருக்கணுங்கிறத கட்டாயப்படுத்தி திணிப்பாங்க. சில பசங்க நான் இதைத்தான் செய்யணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அப்படி இந்த படத்தில் மருத்துவராகிறது தான் இவரோட பையனை லட்சியமாக இருக்குது. இவர் மருத்துவராக லட்சியம் ஆகணும், இவர் ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற தந்தை நிறைய விஷயங்களை ஒரு தியாகம் பண்ணுற ஒரு சூழல் வந்துடுது. இதனால் வீடு மாடு சில தோட்டங்கள்லாம் அடகு வைக்கிற நிலைமை, விற்கிற நிலைமை, இப்படிலாம் ஒரு சூழல். இதெல்லாம் மீறி இந்த பையன் டாக்டர் ஆனாரா, என்ன விவரம் அப்படிங்கிறத படத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. விதார்த்துக்கு என்ன இதில் ஒரு ரோலு, வாணி போஜன் என்ன பண்ணுறாங்க, ரகுமானுக்கு என்ன பங்கு அப்படிங்கிறதோட விரிவாக்கம்லாம் படத்தில் பார்க்க தெரிஞ்சுக்கலாம். மிக மிக ரொம்ப அருமையான படமாக இந்த படம் வந்திருக்கு. விதார்த்துங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் கதை களத்தில் ரொம்ப தேர்ந்து தான் எடுக்கிறார். நிறைய படங்கள் நடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு படத்தையும் கதையை கேட்டு அந்த கதை நமக்கு பிடிச்சிருந்தா அதை செய்கிறாரு, இல்லாட்டினா அந்த படத்தை செய்கிறது இல்லை. அவரோட இதற்கு முந்தைய படங்கள் ஈர்க்கப்பட்டா இருக்கட்டும், மைனாவாக இருக்கட்டும், குரங்கு பொம்மையாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல பத்திரிகை பாராட்டு, வியாபார ரீதியாக நல்ல வெற்றி பெற்ற படங்களாக தான் இருக்குது. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயம். ஏன்னா இந்த நீட்டு பிரச்சனை நாடு முழுக்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கதையை மையப்புள்ளியாக வச்சதுனால எல்லாரும் இந்த படத்தோட ஒன்றி நம்ம கவனத்தை ரொம்ப ஈர்க்கிற மாதிரி விஷயம் வந்திருக்கு. நீட் தேர்வில் ஒரு மாணவர் மதுரையில் இருக்காருன்னா அந்த மாணவருக்கு தேர்வு எழுதுறதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்கணும், இல்லை நியாயமாக பார்த்தீங்கன்னா பக்கத்து மாவட்டங்கள் இல்லை ஒரே மாவட்டத்துக்குள்ள தான் கொடுக்கணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவருக்கு உங்களுக்கு ஜெய்ப்பூரில் கொடுத்துட்றாங்க. ஜெய்ப்பூர் கொடுத்ததுனால அவங்களுக்கு பையன் படித்த பையனாக இருந்தாலும் அப்பா அவங்களுக்கு சரி பெற்றோர்களுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கல. ஜெய்ப்பூருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ட்ரெயினில் ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணி போகும்போது உடனே டிக்கெட்டு கிடைங்க. இவங்க அன்ரிசர்வில் போகிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மனசு நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரிசர்வேஷன் கிடைக்கலங்கிறது அன்ரிசர்வில் இடிபாடுகளில் சிக்கி பாத்ரூம் கிட்ட நின்றுட்டு உட்காரதுக்கு இடம் இல்லாமல் பசங்களை மட்டும் உட்கார வச்சுட்டு இவங்க நின்றுக்கிட்டு கீழே தரையில் படுத்துக்கிட்டு வர்ற காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அனுபவ ரீதியாக அனுபவித்த ஒரு மன வலி வேதனையை படத்தில் சொல்லும்போது இது மாதிரி நிறையா பேர் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத உணர முடியுது. தயாரிப்பாளர் திருநாவுக்கரசு மருத்துவத்துறையில் 50 வருஷம் பணிபுரிஞ்சதுனால அவரோட நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் மிக தைரியமாக சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் அவர் எத்தனை வருஷம் மருத்துவ பணி பண்ணார், என்ன செஞ்சார் அப்படிங்கிற தனி இந்த ஒரு படம் அவருக்கு ஆயுள் முழுக்க நின்று பேசு. இந்த படத்தை கொடுத்தவரா அப்படின்னு அவரை எல்லாரும் கைகூப்பி வணங்கி சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவ்வளவு பிரமாதம் வந்திருக்கு. படத்தில் வந்த வசனங்கள் அரசுக்கு எதிராக சொல்லப்பட்டாலும் முடிவு அரசுக்கு ஆதரவாக சொன்ன ஒரு விஷயத்தினால இந்த படத்தில் சொன்ன புள்ளி விவரங்கள்லாம் சென்சாரில் சரியான முறையில் அவர் ஆதாரத்தை காட்டினால நிறையா விஷயங்களை சென்சார்லேருந்து அவங்க இந்த படம் தப்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தயாரிப்பாளர் சொன்னார். நம்ம படம் பார்க்கும்போதும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுபோல் வாணி போஜன் வழக்கமான படத்தோட இந்த படத்தில் 2 குழந்தைகளுக்கு தாயாக நடிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்து விவசாயி சம்சாரம் எப்படி இருப்பாங்களோ அந்த காஸ்டிக்கும் மிக பொருத்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. விதார்த் பையனை நடித்த பையனும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரேகா நாயர் ஒரு ஏழை பெண்ணோட தாயா, அவங்களும் அந்த பொண்ணு மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு இவங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க பொதுவாக தமிழ் சினிமா அவங்க நிறையா படம் நடிக்கிறதில்ல, அவங்களுமே ஒவ்வொரு படத்துலையும் கதையை தேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க ஒரு பெரிய இலக்கியவாதி. ஒரு கேரள பெண்மணி இருந்தால் கூட
தமிழில் வந்து இவ்வளோ உச்சரிப்பு தெளிவாக சொல்லும்போது பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு விதம் போராமையாக இருக்குது. அதை தாண்டி அவங்க சினிமா வழக்களை தாண்டி இலக்கிய வழக்கில் தான் அதிகமாக கலந்துக்கிறாங்க. அவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு தமிழனா பிறந்து நம்ம இவ்வளோ கூட உச்சரிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பிறல்றோம். ஆனால் அவங்க ஒரு மலையாளியை பிறந்து இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே அதை மனசார பாராட்டித்தாங்கன்னா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சினிமாவில் அவங்க நிறையா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இது மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தோட இசையாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அவங்க பங்கை சரியாக கொடுத்துருக்காங்க. படத்துக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கும். படத்தில் வந்து காட்சிக்கு காட்சி கைத்தட்டு. அந்த பழக்காடு மன்றத்தில் வந்து கல்வி முறை பற்றி சொல்லும்போது நிறைய இடத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நீட் தேர்வை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நாடு முழுக்க நடந்த போராட்டங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் விஷயம்தான். அந்த நீட் தேர்வு வந்து முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தில் தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, தமிழ் கல்வி முறையை படித்து வந்தவங்க நிறைய டாக்டர் இருக்காங்க. சில ஆதாரங்களை எடுத்து அவங்க படத்தோட இணைச்சிருக்காங்க. நான் வந்து 700 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், தமிழ் கல்வியில் தான் படித்து வந்தேன், நீட் தேர்வு எழுதலை அப்படிங்கிற விஷயம். நீட் தேர்வு எப்போ இருந்துச்சு, நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் கல்வி முறைகள் எப்படி மாறுச்சு, இப்போ எந்த இடத்துல போனாலும் ஒரு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கட்டணும், அந்த டாக்டருக்கு இடம் கிடைக்கணும், அதுக்கு இத்தனை லட்சம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இனி ஏழையாக பிறந்தவன், கூலி விவசாயம் செய்கிறவன், அவன் இந்த படிப்பை தான் படிக்கணும், டாக்டர் படிக்கிறது பணக்கார பசங்க மட்டும் தான் படிக்கிறதும் அப்படிங்கிற படத்தில் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஆதாரபூர்வமாக நிரூபித்ததுனால இந்த படத்துக்கு வந்து எந்த தடையும் யாரும் சொல்ல முடியாது, எதிர்கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் மருத்துவத்துறையில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணனால அதோட ஆதாரத்துங்களை நிறைய விஷயங்களை வச்சு பண்ணனால படம் ரொம்ப 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 சிறப்பாக வந்திருக்கு. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து எல்லாரும் கொண்டாடணும், வரவேற்கணும். இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படங்கள், சமூக அக்கறை உள்ள படங்களை நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறது ஒரு சினிமா ரசிகன் என்னோட வேண்டுதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க. நன்றி, வணக்கம்.